பாயிண்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு திமுக. உங்களுக்கு பாலிசி மேல அறிவு கிடையாது, இங்க கடன் மேல தெளிவு கிடையாது. ஜிஎஸ்டி பில் லாஸ்ட் நம்பர் 1 கடன்கார மாநிலம். பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. டாப் 20 பெரிய மாநிலங்கள்ல 11வது இடம். நம்ம கடன் சஸ்டைனபிளா இல்ல, கடன் வாங்குற தகுதியில குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கோம். வாங்குற கடன் வட்டி கட்டுறதுக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்கு. பிஸ்கல் ஹெல்த் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் 2025 நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எடுத்து படிங்க. இல்ல என்ன ரிப்போர்ட் வேணும், யார் சொல்லுங்க, அனுப்பிச்சுறேன். தமிழகத்தை தலைகீழ குடிய வச்சுட்டு தமிழகத்தோட எல்லா பாராமீட்டர்ஸ்ல கீழ தள்ளி விட்டுட்டு ஆட்சின்றீங்களே, பிரஸ் மீட் பத்தி பேசுறீங்கல்ல. முதல்வர் ஏதாவது ஒரு வார்த்தை இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கோ, செவிலியர்கள் போராட்டத்துக்கோ, ஆசிரியர்கள் போராட்டத்துக்கோ ஒரு வார்த்தை, ஒரு பிரஸ் மீட். அஇஅதிமுக ஆட்சி நடந்ததுனாக்க 2500 ரூபாய் கொடு பொங்கலுக்கு, 5000 ரூபாய் கொடு பொங்கலுக்கு. இன்னைக்கு நிதி நிலைமை பாத்தீங்களா? இவங்களுக்கு கொடுக்கணும் இருக்குது, கொடுக்கிறதுக்கு கஜானால காசு இல்ல. ஒரு கரும்பு 1 கிலோ அரிசி தான் இன்னைக்கு நிலைமை. கஜானாவை தொடச்சி கழுவி காய வச்சுட்டு போகுது. அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருக்கும் நான் இன்னைக்கே பதிகிறேன். இதுதான் உங்களுடைய ஆட்சியின் லட்சணம். இந்த லட்சணத்தை விட்டுட்டு போறவங்க இவங்க எப்படி வர முடியும் நீங்க கேளுங்க. ஒரு பேரம் சொல்லுங்க. குழந்தைங்க கைக்கு எதிர்த்து கஞ்சா போகுது. 14 வயசு பையன் கஞ்சா குடிச்சு எப்படி சார் 8 வயசு குழந்தை போட்டு அந்த அடி அடிக்கிறான்? அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மனசு பதறல? எத்தனை இடத்துல இந்த கஞ்சா குடிக்கி பசங்க போலீஸ் வந்து அடிக்கிறாங்க. போலீஸோட எப்படி போலீஸ் கையப்பட்டு பாத்துருக்கீங்கல்ல? ஒரு வியாபாரி துணி வச்சுட்டு போன அடிக்கிறான். ஒரு வட மாநிலத்தவன் பாவம் வயிற்றுக்கலாத இங்க வேலை பண்றவன் அவனை போட்டு அடிக்கிறீங்க. எங்க வந்து இந்த கஞ்சா கலாச்சாரம் உள்ள? கேட்டா அமைச்சர் என்ன சொல்றாரு, தமிழகத்தில் கஞ்சா கல்டிவேஷனே இல்லன்றாரு. அப்ப என்ன இம்போர்ட் பண்றீங்களா? எங்க இம்போர்ட் பண்றீங்க? எவ்வளவு டாக்ஸ் கட்டுறீங்க? எவ்வளவு கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டீங்கன்னு சொல்லுங்க. அப்ப புடிச்சு அதுக்கு முன்னாடி நான் நியூஸ் வருது, இங்க இத்தனை கிலோ பிடிச்சாங்க, இங்க இத்தனை டன் பிடிச்சாங்க. எங்க வந்தது? எங்க வந்தது? எனக்கு கேள்விக்கு புரியவே இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளை வரிசையா பெண்கள் பாதுகாப்புல போக்சோல நம்பர் 1 190% வளர்ந்திருக்கும். பெண்கள் மேல குற்றத்துல 40%, பெண்கள் மேல பாலியல் குற்றத்துல 109% வளர்ச்சி. சார் 103 கோடி ரூபாய் போக்சோல ஃபைன் மட்டும் கட்டி இருக்கு சார் நம்ம அரசாங்கம். பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இழப்பீடா 103 கோடி. உங்களுக்கு கேட்கும் போது அத்தனை குழந்தைங்க பாதிக்கப்பட்ட நினைச்சா ஈரக்கொலை நடக்குது. இப்படி ஒரு ஆட்சியை பண்ணிட்டு திரும்ப ஆட்சி கொண்டு கேட்கறது என்ன தார்மீகம்? நீங்க நல்ல கட்சினா எதிர்கட்சி நில்லுங்க, வேலை செய்யுங்க. தயவு செய்து ஆளுங்கட்சி பக்கம் வராதீங்க. உங்க வரும்போதெல்லாம் தமிழகம் தலைகுனியுது, தமிழகம் நாசமாகுதுன்றது குற்றச்சாட்டு. இது எப்படி பதில் சொல்ல போறீங்க? இவ்வளவு டேட்டா 10% கூட பேசல. இவ்வளவு பிரச்சனை அடிக்க வச்சிருக்கோம். களம்னா தமிழகத்தின் களம் எப்படி மாறுச்சு? 2024 வரைக்கும் கேட்க யாரும் இல்லன்றதானே திமுக நிலைமை. 35 வருஷம் ஆச்சு. ஐயா ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு கலைஞர் ஐயா 3 வருஷத்துல துணை முதல்வர் ஆக்கினார். துணை முதல்வர் இன்னைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வர் ஜனநாயகத்துக்கு விரோதம். இங்க எதிர்க்க கேட்க ஆள் இல்ல. அஇஅதிமுக நலிவடைஞ்சிருச்சு. யாரும் நம்மள கேட்க முடியாத நிலைமை. இன்னைக்கு எப்படி மாறுச்சு? இன்னைக்கு எப்படி காலம் 2024 மாதிரில இருந்து சூடு பிடிச்சது? 25 கூட்டணிகள் போனாங்க. சம்பவங்கள், குற்றங்கள் ஒரு ஆட்சி மீது ஒட்டுமொத்தமான தோற்றத்தை பார்க்கக்கூடிய கமிஷனர் அரவிந்தன் அது குறித்து நிறைய விளக்கம் தந்திருக்காரு. இந்த மாநிலங்கள் இவ்வளவு வந்து நாங்க பிடிச்சிருக்கோம், தமிழகத்தில் அப்படி ஒரு விளக்கத்தை தந்திருக்காரு. நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்தமா நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்றது அந்த பார்வை சரியா இருக்கும். சிம்பிளான கேள்வி கேட்கிறேன், உங்களையும் கேட்கிறேன், பாக்குற எல்லாரையும் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு நியூஸ்ல இந்த மாதிரி ஒரு கஞ்சா குடிக்கி ரோட்ல போற பப்ளிக் போலீஸ் போட்டு அடிக்கிறான், கையில கத்தி எடுத்துட்டு சுத்தறான். பொன் குழந்தைங்க பாதிக்கப்படுது, பெண்களுக்கு வேலை இல்லை, பாதுகாப்பு இல்ல. இத பாக்கும்போது அது நம்ம வீட்டுல நடக்கல, ஆனா நம்ம மனசுல பதக்கிதா இல்லீங்களா? இந்த பதட்டம் இருக்கிற 7 கோடி பேர் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுது. எங்க எடுக்கிறாங்க? சம்பவம் தானே, யாருமே ஏற்கல. அப்படி ஒரு சம்பவம் நடந்து உடனே அடிப்படையில எங்க வந்தது?